வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெரிகோஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வெரிகோஸில் வந்துருச்சுனாலே அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குனாக்கா இந்த ரெமெடி அப்ளை பண்ண ஓரிரு மாதத்துலேயே முழுமையாக சரியாயிரும். ரொம்ப அதிக லெவலில் இருக்குது, ரொம்ப புடைச்சி நரம்பு வந்து புடைச்சி உருண்டு உருண்டு சுருண்டு நல்லா நீளமாக கால் முழுவதும் இருக்குது அப்படின்றவங்க 6 மாத காலத்துலேருந்து 8 மாத காலம் வரை இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து வெளிப்பூச்சுக்கு மட்டுன்றனால யார் வேணாலும் எந்த வயதினர் வேணாலும் எப்போ வேணாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு உள்ள மருந்து இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் சூட்டபுள் ஆகாது. சக்கரை நோய் இருக்கலாம், ரத்த அழுத்தம் இருக்கலாம். அதனால் வந்து அந்த உள்ள கொடுக்கக்கூடிய மருந்துக்கு பதிலாக இந்த வெளிப்பூச்சாவே நம்ம சொல்லக்கூடிய இதை அப்ளை பண்ணும்போதே 70-80% மாற்றம் அடைஞ்சிரும், வலி குறைஞ்சிரும், உங்களுக்கு அந்த வேதனை இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் வேணாலும் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த நேரம் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், வயது வரம்பு இல்லை. சரி, இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கற்றாழை, அலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழை, எந்த கற்றாழை வேணாலும் இருக்கட்டும். செங்கத்தாழை, சிவப்பு, அதாவது சிவப்பு கலரில் இருக்கிறது, பச்சை கலரில் இருக்கிறது, ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிறது, யானை கத்தாழை, எந்த கத்தாழை இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இந்த கத்தாழை இருந்தால் போதும் நமக்கு. இந்த கத்தாழையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, மேல் தோல் நீக்கிடணும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். அதனால் அந்த மேலே இருக்கக்கூடிய தோல், அதாவது பச்சையாக இருக்கக்கூடிய அந்த தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த அதாவது இந்த ஜெல்லு, அந்த கத்தாழையை மட்டும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா தனியாக எடுத்து ஒரு 7 முறை கத்தாழையை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7 முறை புது புது தண்ணியில், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய கத்தாழை எடுத்துருக்கீங்கன்னா அந்த கத்தாழையை 7 முறை, ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து 7 முறை உள்ளே வச்சு நல்லா அலசிட்டு, அந்த அலசி 7 முறை புது புது தண்ணியை ஊற்றி ஊற்றி அலசிட்டு 8வது முறை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னாக்கா, அதே அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை போட்டு, இந்த இதுக்கு மட்டும் மஞ்சள் எடுத்துக்கோங்க, வேறு எதுக்கு மஞ்சள் தேவையில்லை. இந்த மெத்தடுக்கு, அதாவது இந்த வெரிகோசலுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு மட்டும் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஊறின பிறகு அது வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அந்த கத்தாழை ஜெல்லு கொஞ்சம் மஞ்சளோட லேசாக கலர் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஜெல்லு வந்து கிரியேட் ஆகி வந்துடும். ஸோ அந்த ஜெல்லை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஜெல்லை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டிமுலேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இப்போ நம்ம நேரடியாக காலில் வந்து ஜெல்லை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு ஒரு சின்ன மெத்தட், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது குயிக்காக வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். எல்லார் வீட்லேயும் அயன் பாக்ஸ் இருக்கும். ஏன்னா ஹீட் பேடுன்னு சொல்லி இருக்குது. அது வந்து நம்மளால் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது வந்து என்னது, அயன் பாக்ஸ். இந்த அயன் பாக்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து குஷன் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது நல்லா இந்த டர்க்கி டவல்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா உங்கள் கையில் என்ன இருக்கோ, எந்த துண்டு இருக்கோ அந்த துண்டு வந்து டவல். இந்த டவலை வந்து எடுத்துட்டு நல்லா அயன் பாக்ஸ் வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா ஹீட் ஆயிரும். அந்த துணி நல்லா வார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். வார்ம் ஆன பிறகு உங்களுடைய முழு கால் பகுதியையும் என்ன செய்யணும்னா நீங்கள் லேசாக வச்சு வச்சு எடுக்கணும். வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த பகுதி, அந்த தோல் பகுதி எல்லாமே உஷ்ணம் அடைஞ்சு ரத்தம் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் டைலூட் ஆகும். அதாவது ரத்தம் எங்கே கட்டியிருந்தாலும் சரி, ரத்தம் வந்து எந்த இடத்துல உறைஞ்சிருந்தாலும் சரி, அந்த இடத்துல என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் வந்து அந்த ரத்தம் உஷ்ணமான உடனே கொஞ்சம் சுழற்சி அதிகப்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், இந்த உஷ்ணத்தை கொடுத்து ரத்தத்தை அந்த தோலை வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் பண்ண உடனே நம்ம என்ன செய்யணும், இப்போ வந்து நல்லா கால் வந்து ஃபுல்லாக ஒத்தடம் கொடுத்து சூடுபடுத்தியாச்சு. ஈரமான ஒத்தடம் கொடுக்கக்கூடாது. ஒரு டவல் வச்சு அயன் பாக்ஸில், அந்த அயன் பாக்ஸில் தான் நீங்கள் என்ன செய்யணும்,
நேரடியாக நம்ம அயன் பாக்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு துண்டில் அந்த துண்டை சூடுபடுத்தி அந்த துண்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம், காலை சுற்றி சுற்றி போர்த்தி வச்சு லேசாக தொட்டு தொட்டு அப்படி வச்சு எடுத்து ரொம்ப கொதிக்க கொதிக்க வைக்கணும் தேவையில்லை. லேசாக அந்த தோலெல்லாம் சூடானா போதும். அந்த நல்லா உஷ்ணப்படுத்துறதுக்காக நம்ம எடுக்கிறோம். ஸோ எடுத்த பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜெல்லு, இப்போ நம்ம அந்த கத்தாழையை எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஜெல்லை தான் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ இந்த கால் முழுவதும் நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, அந்த கால் முழுவதும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி நல்லா, அதாவது ஒரு லேயர் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த பகுதியில் ஒரு 2-3 விரலால் அப்படியே சுற்றி மசாஜ் பண்ண மாதிரி பண்ணிகிட்ருங்க. எந்த பகுதி ஃபுல்லாக வெரிகோசல் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த பகுதி பூரா வந்து மசாஜ் பண்ணிடுங்க. மசாஜ் பண்ண பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, வெற்றிலை இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வெற்றிலை இருக்கும். வெற்றிலையை வந்து மேல் காம்பும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கால் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஜெல்லை, அந்த ஜெல்லின் மேலே இதை ஒட்டி விட்டுருங்க. இந்த வெற்றிலையை அதுக்கு மேலே ஒட்டிடணும். ஒட்டின உடனே நம்மளுடைய உடல் சூட்டுக்கு இந்த கத்தாழை அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த கத்தாழையுடைய மருத்துவ குணத்துக்கும் இதுக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் வேலை செய்யும். ஸோ அந்த காம்பினேஷன் வந்து வேலை செய்யும். ஒரு மணி நேரம் நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, எந்திரிச்சு போகிறது, நடக்கிறது, வைக்கிறது இல்லாமல் 1 மணி நேரம் வாரத்துக்கு 2-3 நாள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் நீங்கள் வந்து அந்த வெற்றிலையை வந்து என்ன செய்யணும், மேலே அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 40-50 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளே என்ன ஆயிரும்னா ட்ரை ஆயிரும். நம்ம மேலே அப்ளை பண்ண அந்த கத்தாழை இது வந்து ஒரு லேயராக அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ட்ரை ஆயிரும். இந்த வெற்றிலை அது மேலே ஒட்டி இருக்கிறது குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ விழுந்த பிறகு நீங்கள் சாதாரண வெதுவெதுப்பான தண்ணியில் லேசாக காலை கழுவுங்க. காலை கழுவிட்டு இந்த மெத்தடை நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, தொடர்ந்து வாரத்துக்கு 2-3 நாள், ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஒரு 3 மாதத்துலேயே அவங்களுக்கு பழைய கண்டிஷனுக்கு வந்துடும். லேசாக இப்போ தாங்க பச்சை கலரில் நரம்பு தெரியுது, லேசாக அப்படி புடச்சிட்டு வந்துருக்குன்னா 3 மாதத்துலேயே நார்மல் ஆயிரும். ரொம்ப அப்படி அந்த தோலையெல்லாம் அப்படியே தோலுக்கு வெளியில் நரம்பு அப்படியே புடச்சி வந்து நிற்கிதுங்க, உருண்டு நிற்கிதுங்க. அப்படியே எனக்கு அந்த பகுதியெல்லாம் வந்து வெளியில் சாதாரணமாகவே தெரியும். கையில் வந்து நம்ம வந்து தடவி விட்டு அந்த நரம்பு மேலே அப்படியே தனியாக வந்து அந்த கையில் படுதுங்க அப்படின்றவங்க 6-8 மாத காலம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட உள் மருந்து இருக்குது, அதுவும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா நிறைய பேர் மருந்து சாப்பிட்றதுக்கு விரும்புகிறதில்ல. இந்த மேல் பூச்சே போதுமானது. இதை தொடர்ந்து ஒரு 6 மாத காலத்துலேருந்து 8 மாத காலம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ண ஓரிரு மாதத்துலேயே மாற்றம் அடைகிறத நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வலி, அந்த வேதனை குறைஞ்சிரும். சீக்கிரமாக வந்து இதனுடைய வீரியம் குறைஞ்சி உங்களுக்கு பழைய நிலைமைக்கு மாறிடும். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.